கிளவி என்று தம் கூறும் நல்லுலகம் பாத்தியை போற்றுகிறது. பாத்தி ஆத்தி சூடி என்னும் தனது இனிய தமுபாமனைய அறம் செய்ய விரும்புவென்று தொடக்கமற்ற பாடுகிறேன். அறம் செய் என பாத்தி கூறுவது கட்டளையும் அன்று அதிகாரமும் அன்று. பாத்தியை அன்பான அறிவுறுத்தல். அறம் என்பது கடமை, அறம் என்பது தர்மம், அறம் என்பது இல்லறம், அறம் என்பது நல்வினை, அறம் என்பது ஒழுக்கமானது, நீதியானது. அறம் என்பது சுயநலமற்றது, தொண்டு செய்வது. அறம் என்பது வணங்குதற்குரியது. சிறுவர்களாகிய நாம் அறத்தினை விளங்கி அதன் வெளியே வாழ வேண்டும். எமது வாழ்க்கையை பயனுள்ளதாக வாழ வேண்டும். மன தூய்மையே நகரம் என்கிற வள்ளுவப் பெருமான். மனத்துக்கண் மாசிலனாக மனதிலே குற்றம், பொறாமை, பேராசை, கோபம், கனச்சொல் பேசுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். தர்மத்தின் வழி வாழ்ந்து வளம் பெற வேண்டும். தர்மம் தலைத்து ஓங்கிட வேண்டும். சபையினருக்கு